ஹாய், வெல்கம் டு ஆல் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ வந்து ஒரு இண்டிபெண்ட் டூப்ளக்ஸ் ஹவுஸ் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குன்றத்தூர் டு மாங்காடு ரோட்டில் சிக்கராவரம் பக்கத்தில், அங்கே வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி 30 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது இந்த வீடு. 4 பெட்ரூம் மொத்தம். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு பெட்ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமு, அதுக்கு மேலே வந்து ஒரு பெட்ரூமு, மொத்தம் 4 பெட்ரூம் வந்துடும். ஒரு பெரிய எஸ்யூவி டைப் கார் பார்க்கிங் ஓரளவுக்கு வந்துடும். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, சிஎம்டி அப்ரூவ்டு, லேண்ட் வித் பில்டிங் சிஎம்டி அப்ரூவ்டு. இதனுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது பில்டர் கிட்ட தான் கட்டினது, பட் இவருடைய டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு ரொம்ப அழகாக குவாலிட்டியாக இருக்கும். எந்த ஒரு கிராக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வீடு நல்லா சூப்பராக இருக்கும். புது வீடு கட்டுற ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க, ஏன்னா 2.5 வருஷம் தான் ஆகுது. அது இல்லாமல் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பெட்ரூம் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா 18க்கு 13 வரும். சரி, நிறைய பெரிய பெரிய மாஸ்டர் பெட்ரூம். வீடு நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க உள்ளே போய் காட்டுறேன். இதனுடைய ரேட் வந்து 1.35 சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது, பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். 30 அடி ரோடு, வடக்கு பார்த்த மாதிரி பீஸு, மெயின் ரோட்லேருந்து பக்கம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடோடைய என்ட்ரன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய எஸ்யூவி டைப் காரே விடலாம். ஆனால் அவங்க வந்து சின்ன கார் அவங்ககிட்ட இருக்கிறவங்கள சின்ன கார் விட்டுருக்காங்க. அதை விட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அதேமாதிரி சைடில் நடந்து போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. மோட்ரு போகாது. நீங்கள் வீடு டைல்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வால் ஃபுல்லாக டைல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. வாசப்படி, நிலக்கதவு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் அடிஷ்னலாக இவங்க காசு கொடுத்து நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க. மெயின் டோர், இதுதான் லிவிங் ரூம். இதனுடைய பிளான் சைஸ், எக்ஸாக்ட் பிளான் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு இந்த வீட்டோடைய டீட்டெயில் கேளுங்க. நான் உங்களுக்கு பிளான் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவேன். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். லிவிங் ரூமு, டிவி, இது பூஜை ரூமு, ஓப்பன் கிச்சன். இந்த பக்கமும் செட் பேக் லைட்டாக விட்டுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி. பேக் சைடில் வீட்டுக்கு பின்னாடி செட் பேக் இருக்குது. ஃபுல்லாக மாடுலர் கிச்சனோடு வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற ஒரு பெட்ரூம். இது ஆக்சுவலாக அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் காமன் பாத்ரூம் மட்டும்தான் வரும். இந்த வீடு பார்த்தாவே தெரியும் பெயிண்டிங்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் பாத்ரூம் மட்டும் வச்சுருக்காங்க. மீதி மேலே இருக்கிற 3 பெட்ரூமே அட்டாச்டு பாத்ரூம் மட்டும் காட்டுறேன். யூபிஎஸ் யூனிட். அதாவது மற்ற வீட்டிலலாம் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஸ்கொயராக இருக்கும். ஆனால் பட் இதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏற ஃபீலே இருக்காது. அந்தளவுக்கு நம்ம நார்மலாக 2-3 டைம் தாராளமாக ஏறி போயிட்டே இறங்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸஸாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருடைய ஹால். எவ்வளோ ஊஞ்சலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக. இது ஒரு பெட்ரூமு. இதுக்கு வந்து பால்கனி வந்துடும் இந்த பெட்ரூமுக்கு. இல்லை, பால்கனி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. துணி காய வச்சுக்கலாம், இங்கே காய வச்சுக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க தான் போகும். இதுதான் 18க்கு 13, 14, 18க்கு 14. நீங்கள் 3 பெட்டு போட்டால் கூடமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும்.
அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும். ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃபேன் ஏசி போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க வீடு. இது வந்து ரெண்டுமே கிங் சைஸ் பெட்டு போட்டும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் சைடில் ஃப்ரண்ட்டில் இருக்குன்னு பார்த்துங்க. சரி, இது வந்து உள்ள அட்டாச்டு பாத்ரூம் 10 கஞ்சி. மேலே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது, உங்களுக்கு போய் காட்டுறேன். ஃபுல்லாமே கிரைனைட்டில் பண்ணியிருக்காங்க, மார்பிள்ஸ் கிரைனைட்டில் அது மாதிரி படிக்கட்டு ஃபுல்லாகவே. டெரஸு, இங்கே ஒரு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க, துணி துவைக்கணும். இந்த இடத்துல பூச்செடி வைக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் வந்துடும், கோவூர் இபி எல்லாமே உங்களுக்கு பக்கம் வந்துடும். கோவூர்லேருந்தும் இந்த இதை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். முத்துக்குமரன் காலேஜு, மாங்காடு பப்ளிக் ஸ்கூல், கிறிஸ்டி ஸ்கூலு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கமாக வந்துடும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு பெட்ரூம் வந்து அடிஷ்னலாக இங்கே போட்டிருக்காங்க. இது அந்த இன்னொருடைய பெட்ரூம். இது சேம் கீழே பார்த்தா அந்த சைஸ் தான். இதுக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி தான் இருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க. இந்த வீடு இது தான் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பக்கம். ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். 1.30 சொல்கிறாங்க, பேசிக்கலாம். சிஎம்டி அப்ரூவ், பேங்க் லோன் போகிறதுனால போய்க்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. 30 ஃபீட் ரோடு. வீடு சுற்றி ஃபுல்லாக ரெசிடென்ஷியலான வீடு தான். சின்ன வீடாக இருக்கிறது வந்து பெரிய பெரிய வீடாக தான் இருக்கும். ஏரியா ரொம்ப நல்லா சைலண்ட்டாக டீசெண்டாக இருக்கும். தேங்க்யூ. இது கீழே வந்து நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்டு, அந்த வீட்டுடைய பிளானுடைய சைஸ் எக்ஸாக்ட் பிளான் எதனா தெரியணுன்னா அந்த கீழே இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே.